ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன ஜங்க் வீட்டுக்கு போயிருப்பாள். அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு தான் காட்டுறாங்க. சின்ன பயங்கர ஷாக்கில் எது நான் ஒரு வீட்டில் போய் ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். உடனே வாணும், ஆமாம் இது கேட்குறது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், பட் எங்களுக்கு வேறு வழி தெரில. அவரோட மைசோஃபோபியா போகணுன்னா நீ தான் இந்த ஹெல்ப்பை பண்ணியே ஆகணும். பத்தாத்துக்கும் உன் தம்பி கூட ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்கான்ல, எனக்கு அது தெரியும். நீ இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உங்களோட சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேறு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையான்னு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. இவ்வளோ ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வீட்லேயும் நான் பூசானுக்கு ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போய் சொல்லிவிடுவா. அவங்க அப்பாவும் சாப்பிட்றதுக்கு எல்லா திங்ஸும் வேறு வாங்கிட்டு வந்து கொடுப்பாராம். அப்பா என்னப்பா சூப்பர் மார்க்கெட்டே காலி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டு இருப்பா. என்ன துணியெல்லாம் மடித்து வச்சிருக்க, சுற்றி சுற்றி வச்சிருக்க பேர், உனக்கு பொறுப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு இருப்பார். அப்பா நீ எதுவும் கவலைப்படாதானே, நான் 2 மந்த்ஸில் திரும்பி வந்துடுவேன், நீ தம்பியை நினச்சிலாம் எதுவும் கவலைப்படாத, நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நீ உன் வேலையை பாரு, ட்ரைனிங் வேறு போகிறேன், நீ அங்கே நல்லா சாப்பிடும், ஹெல்த்தை பார்த்துக்கோ, நீட்டாக ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிருப்பாரு. நீ தம்பியை நினச்சி கவலைப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கே கட் பண்ணால் இவன் தம்பியை தான் காட்டுவாங்க. அவனுக்காக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். உடனே அங்கே ஜூவும் வந்துடுவா. ஜூவும் வந்துட்டு, டே என்னடா பண்ணுற, ஏன் இப்படி இருக்க, சாப்பிட்டே இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவள் கொண்டு வந்த ஃபுட்டையும் கொடுப்பான். இவனும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பானா. நடந்ததே நினச்சி, டே ஏன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்க, நீ இப்படி உட்காந்துருக்கிறது எனக்கு தாண்டா ரொம்ப கில்ட்டியாக இருக்குச்சு, நான் மட்டும் நான் இன்றைக்கி கூப்பிடலன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ இப்போ என்ன, உனக்கு நான் சாப்பிட்ணும் அவ்வளோதான், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து வாயில் போடுவானே. பார்த்தா அந்த டிஷ்ஷு செம்மையாக இருக்கும். ஏய் நான் சூப்பராக சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. ஆமாம், பசங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு பேசிக் டெக்னிக் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வார். இருந்தால் இதையும் சாப்பிட்டு பாரு, நான் தான் சமைச்சேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு டிஷ்ஷை எடுத்து இவனுக்கு ஊட்டி விட்டுட்டுருப்பா. நல்லா தான்ப்பா சமைக்கிறேன், உனக்கு பயங்கரமான டேலண்ட்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் சின்னோட வீட்டை தான் காட்டுவாங்க. ஜூவும் வந்து சின்னக்கிட்ட, ஏய் என்னடி சொல்கிற, எதுவும் பாஸ் வீட்டில் போயிட்டு தங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக்கில் கத்த ஆரம்பிச்சிருவாள். ஏய் கத்தாதடி, அப்பாவுக்கு கேட்டு தொலைய போகுது, அப்புறம் செம்ம பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். ஜூவும் ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்புடி, நீ போகாத அப்படின்ட்டு வேறு சொல்லுவாளாம். ஏய் இல்லை தம்பியோட கேஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். இந்த இது கேஸை ஹேண்டில் பண்ணிப்பாங்களா, திடீர்னு போய் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். இல்லை நான் வானை ரொம்ப நம்புகிறேன், அவங்க கண்டிப்பாக சொன்னால் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். நீங்கள் அதனால் என்ன பண்ணுற, நான் வர வரைக்கும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறேன், யார்கிட்டையும் வளரி தொலையாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவாளாம். நீ வளராமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூவம் பிடிச்சி கத்தி விட்டுருவா. சின்ன சாயை பார்க்க வந்திருப்பாளாம். சாயம் என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். இல்லை நான் பூசான் போகிறேன், சரியா அதுக்கு தான் குட் பை சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். நாளைக்கு தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. உனக்கு யாரா சொன்னது அப்படின்ட்டு வேறு இவனும் ஷாக் ஆவா. இல்லை உங்கள் அப்பா தான் சொன்னார் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஏய் அப்பாவுக்கு நான் வேலையை விட்டேன்னு சொல்லிட்டு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. இல்லை தெரியாது அதான் ரீஜாயின் பண்ணிட்டேன், என்ன அதிசயமாக இருக்குது, ஃபஸ்ட்டு கோழத்தனமாக விட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன ரீஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வேறு கேட்பானா. ஆமாண்டா எனக்கே கொஞ்சம் கோழத்தனமாக தான் தெரிஞ்சுது, அவங்களுக்கும் பத்ததுக்கு ஸ்டாஃப்லாம் தேவைன்னு சொன்னாங்க, அதனால தான் திருப்பி நான் ரீஜாயின் பண்ணிட்டேன், பத்ததுக்கு அவங்க ஒரு நியூ பிரான்ச் வேறு பூசானில் ஓப்பன் பண்ணுறாங்களா, அதுக்காக தான் நான் ஹெல்ப்புக்கு போகிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். பரவாயில்ல, நீ வேலையை விட்டது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ திருப்பி ரீஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாரு, நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் பேசிகிட்டு இருப்பான். சரி ஓகே நாளைக்கு பூசான் போகிறேன், எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா வரும்போது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சின்ன மார்னிங் கிளம்பிடுவாளே, அவங்க அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருமா. டெய்லி நல்லா சாப்பிடாமலாம் இருக்காது, எனக்கு கால் பண்ணுனேன் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவார். உடனே ஜூவும் அவள் என்ன பூசான் தானே போகிறா, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாச்சிட்டு இருப்பா. உடனே அங்கே வானும் வந்துடுவாங்க. அப்பா இவங்க என் கூட தான் வேலை செய்கிறாங்க, இவங்க தான் என்னை கூப்பிட்டு போவாங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. உடனே இவரும் டேய் போய் சூர்கேஸ் வண்டியில் வீடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாராம். ஆமாம் போகும்போது கூட என்ன வேலை வாங்கிட்டு தான் இவள் போவா அப்படின்ட்டு வேறு இவ்வளோ ஃபீல் பண்ணி போய் வச்சுட்டு இருப்பானே. டேய் இங்கே பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் வந்துடுவேன், நீ அப்பாவுக்கு எதுவும் தொல்லை கொடுக்காம ஒழுங்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிருப்பா. இவளும் போய் காரில் உட்காந்து பாடி சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துட்டு இருப்பா. உடனே இவங்களும் வந்து சீட் பெல்ட் போடுன்னு வேறு கத்திக்கிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவா. ஆப்போசிட்டில் சாயை யோகட்லாம் வாங்கிட்டு வருவானா, இவளுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவளும் வந்து சாயை பார்க்காத மாதிரி காரை நிறுத்தாமல் அப்படியே போயிடுவா. ஏன் இப்படி பண்ணுறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாயும் பயங்கர ஷாக்கில் நின்றுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் கட்டுவாங்க. அவனும் பயங்கரமாக சின்ன மிஸ் பண்ணுறான்ல, ஸோ ரொம்ப மூஞ்ச சிடுசிடுனே வச்சுட்டு இருப்பான். அவனும் அப்படியே இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பான், எல்லோரும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. உடனே ஃப்ளோரெல்லாம் அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு டாங்கிட்ட, ஏன் ஃப்ளோரெல்லாம் அழுக்காக இருக்குது, கேட்லுக்கு நீ பார்த்து தான் க்ளீன் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கர ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருப்பான். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கன்னு வேறு சொல்லுவானா. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக போய்டும், என்னது ஃபஸ்ட்லேருந்து க்ளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணால் வானை தான் கட்டுவாங்க. அவளும் சின்ன கூட்டு ஜங்கு வீட்டுக்கு வந்துடுவாங்களாம். உடனே சாவியெல்லாம் கொடுத்துட்டு, இதுதான் சாவி, நீ உள்ளே போன, நீ இங்கே ஒரு நல்ல காசுக்காக வந்திருக்க, அவரோட டிஸார்டரை வந்து க்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீ வந்திருக்க, ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்படாத,
பார்த்ததுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வேற சின்ன கேட்பாளே, இப்போ அவர் யூஎஸில் இருக்காரு. ஒன்ஸ் அவர் வந்த பிறகு உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சரி நீ எதை பற்றியே கவலைப்படாத, நீ உன் வேலையை மட்டும் நல்லா பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே கட் பண்ண ஆஃபீஸ் தான் கட்டுவாங்க. ஜங்கும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்போம். சின்ன உள்ளே வந்துட்டு வீட்டை சுற்றி சுற்றி வேற பார்த்துருப்பேன். இந்த வீட்டை நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வேற உட்காந்துட்டு இருப்பாள். டைம் வேற ஆகிடும். ஜங்கம் வந்துருவான். ஜங்கம் வந்துட்டு டேய் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாக் ஆயிருமான்ல. பேக்கெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இல்லை பாஸ் நான் லிவிங் ஹவுஸ் கீப்பிங், ஸோ அதனால தான் வந்து நான் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். அவங்க பின்னாடி ஒரு ரூம் பார்த்தேன், ஸோ நான் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேக் எடுத்துகிட்டு போக போல. ஒரு நிமிஷம் இரு, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே என்ன நடக்குது, நீ எதுக்கு பேக்கெல்லாம் வச்சுட்டு இங்கே தங்குறேன்னுலாம் சொல்கிற, இது என்னோட வீடு, நான் மட்டும் தான் இங்கே ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே, அது உங்கள் வீடு தான் பாஸ், ஆனால் நான் இங்கே ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்திருக்கேன்ல, ஸோ நான் இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாங்க. ஆமாம் உன்னை யார் இங்கே அமிச்சா, வான் அமிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. ஆமாம் வான் தான் பாஸ் அமிச்சாங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து குவிட் பண்ணிட்டாங்களாம், ஸோ அதனால தான் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வேறு அன்பேக் பண்ணோம், நான் போய் அன்பேக் பண்ணுறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் வான் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுவோம். ஜங்கம் வானுக்கு கால் பண்ணிட்டு வா நீங்கள் என்ன நடக்குது, சின்ன என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு கேட்டால் லிவ் இன் ஹவுஸ் கீப்பர் அப்படின்லாம் சொல்கிறா அப்படின்னு வேறு கேட்பானா. உடனே வானும் பாஸ் ஆல்ரெடி இருந்தவங்க வந்து குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஸோ எனக்கு வேறு ஆள் கிடைக்கல, அதனால தான் நான் இவ்வளோ கேட்டேன், இவ்வளோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீடு க்ளீனாக இருக்கணும்னா லிவ் இன் ஹவுஸ் கீப்பர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களா. இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்ட்டு வேறு சொல்லுவானே. பாஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல, ஸோ அதனால தான் அப்பாயின்மெண்ட் பண்ணேன் பாஸ், நான் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கேன், நம்ம எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வேற சின்ன நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. இவன் ஒட்டு கேட்குறத வேற ஜங்கு பார்த்துருவானா, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருப்பான். இவன் பார்க்குறத வேற அவள் பார்த்தோன்னே டக்குன்னு டோரை வேற க்ளோஸ் பண்ணிப்பா. இவனும் நான் கூட பண்ணாமல் டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணுவாள். இவளும் பயந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெளில வரியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிடுவான். சரி நான் எல்லாமே வான் கிட்ட பேசினேன், அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எனக்கு புரியுது உங்கள் சுச்சுவேஷன், பட் இருந்தாலும் இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நீ இப்போ கிளம்பு, நான் எதாக இருந்தாலும் வான் கிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவானே. இவ்வளோ இல்லை பாஸ் என்னால் முடியாது அப்படின்ட்டு வேறு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிடுவா. ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லை பாஸ் நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன், இப்போ அதை நான் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களா. உடனே ஜங்கம் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அன்றைக்கி சொல்லாமல் ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டேன் என் பேச்சை கேட்காம, ஆனால் இப்போ திடீர்னு வந்துட்டு நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா புரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கூட இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே அதெல்லாம் விடு, நீ எப்படி இருக்க, அன்றைக்கி நீ போனதுலேருந்து நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, நீ எப்படி இருக்க அதை ஃபஸ்ட்டு சொல்லு, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் மெசேஜ் பண்ணேன் நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணல அப்படின்ட்டு வேறு இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி வேறு கேட்டுகிட்டு இருப்பான். நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஜங்கோட அம்மாவும் அங்கே வந்துருவாங்க. ஜங் நீ வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். உடனே ஜங்கம் வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. நான் இங்கே உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன், அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்க. சரி ஓகே இவ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு வேறு கேட்பாங்களாம். நான் இங்கே வேலை பார்க்குறேன் மேடம், நான் இங்கே லிவ் இன் ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். என்னது லிவ் இன் ஹவுஸ் கீப்பரா, இங்கே தான் ஸ்டே பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆகிட்டு உடனே ஜங்கிட்ட ஏன்டா இங்கே யாரும் ஸ்டே பண்ணால் உனக்கு பிடிக்காதே, நான் ஸ்டே பண்ணாலே எனக்கு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுவேன், இப்போ என்ன இவன் இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படின்னு வேறு ஷாக் ஆவாங்களே. உடனே அவங்க செக்ரட்டரியும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மேடம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். உடனே அவங்களும் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ இமீடியட்டாகவே வெளில போ, உனக்கு இவனை பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்காக இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களே. இல்லை மேடம் என்னால் முடியாது, நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன், ஸோ நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்ட்டு வேறு ரொம்ப ஃப்ராங்காக வேறு பேசிடுவா. இவங்களுக்காக செம்ம ஷாக்காக போயிடும். இந்த காலத்து பசங்களுக்கு பெரியவங்களை மதிக்கவே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க செக்ரட்டரிக்கிட்டையும் இவளை தூக்கிட்டு வெளில போடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களே. இது நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கர ஷாக்கில் நின்றுட்டு இருப்பார். உடனே ஜங்கம் வச்சு நீங்கள் பாரு நீ கான்ட்ராக்டை பற்றிலாம் நீ எதுவும் யோசிக்காத, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இல்லை பாஸ் நான் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ராங்காக வேறு சொல்லிவிடுவா. இவ சொன்னதை பார்த்தோன்னே என்ன இவ இவ்வளோ ஆணவமாக பேசுகிறா, சரி ஓகே அப்போ நானும் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், இவ இங்கே இருந்தானா நானும் இங்கே தான் இருப்பேன்னு வேறு சொல்லுவாங்களா. உடனே ஜங்கு செம்ம டென்ஷன் ஆகிடுவான். ஏமா நீங்கள் வேறு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆகி கத்திட்டு இருப்பானே. சரி ஓகே ரெண்டு பேரும் நிறுத்துங்க, நீங்கள் ரெண்டு பேருமே வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு அப்படியே கம்மன்னு நின்றுட்டு இருப்பாங்க. சரி ஓகே நீங்கள் போகிற மாதிரி தெரில, அப்போ நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. உடனே ஜங்கோட அம்மாவும் வேறு டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருப்பா. சரி ஓகே நீங்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரில, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் கோச்சிட்டு விட்டு வெளில போயிடுவான். நேராக போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூம் போட்டு வேறு நின்றுட்டு இருப்பான் தூங்காமல். ஐயோ இங்கே எத்தனை பேர் ஸ்டே பண்ணாங்களோ தெரியலையே, ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் வேறு தொட்டு பார்த்துட்டு இருப்பான். ஐயோ இங்கே என்ன இன்னும் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போவானே. ஐயோ இந்த சோஃபாவில் எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்களோ, ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வேறு ஏஞ்சிப்பான். இங்கே கட் பண்ணால் ஜங்கோட அம்மாவும் சின்ன போட்டு செம்மையாக காத்திட்டு இருப்பாங்க. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணுற அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டுட்டு இருப்பாங்க. இது வேலைக்காகாது, நம்ம வான்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானுக்கு கால் பண்ணி யார் இவ்வளோ
இவளை இங்கே வேலைக்கு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. உடனே வானம் வந்து உங்கள் அப்பா தான் இவளை இங்கே வேலைக்கு வைக்க சொன்னாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. என்னது அப்பாவா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. உடனே வானம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வேற வச்சிருவாங்க. அப்பாவுக்கு என்ன மண்டை கிண்ட குழம்பிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் 5 ஸ்டார் ஹோட்டலோட ரிசப்ஷனிஸ்ட்டை தான் கட்டுவாங்க. ஜங்குமா அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு கால் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருப்பான். ஒன்றுத்தையும் செக் பண்ணிவிட்டு இது யார் செக் பண்ணா, யார் க்ளீன் பண்ணான்னு வேற கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அழ வந்துடும் இவன் பண்ணுற டார்ச்சரில். ஒரு பாயிண்டில் வந்து கோவம் வந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸும் ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ அங்கே இருக்கிற பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பா. சின்ன ஜங்கோட அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பாள். இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாதுடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வேற கால் பண்ணுறோம். பாஸ் எங்கே இருக்கீங்க, உங்கள் அம்மா வேற உங்களை தேடிட்டு இருக்காங்க, கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாங்களாம். நான் தான் சொன்னேனே எனக்கு லிவ்-இன் ஹவுஸ் கீப்பரும் தேவையில்ல, அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் அங்கே இருந்தால் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நீங்கள் எப்போ வீட்டை விட்டு வெளில போகிறீங்களோ அப்போ தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேற கட் பண்ணிவிடுவோம். இவளுக்குமா செம்ம ஷாக்காக போயிடும். உடனே உங்கள் அம்மாவும் நான் தான் உங்ககிட்ட தண்ணி கேட்டேன்ல எப்போ எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கத்துவாங்களே. இவளும் ஓடி போய் தண்ணி கொடுப்போம். உடனே உங்கள் அம்மாவும் வச்சா என் பையனுக்கு இங்கே தூங்கினா தான் தூங்கினா மாதிரி இருக்கும், வேறு எங்கேயுமே தூங்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்களாம். எனக்கும் தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வர சின்ன ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்போம். இந்த பக்கம் ஜங்கவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பான். ஹோட்டல் ஸ்டாஃப்ஸை நம்மனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் ஃபேரிஸை வேற வர சொல்லிவிடுவேன். ஹேங்கும் சும்மா இல்லாமல் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பார்த்துட்டு வேற கண்ணடிக்க ஆரம்பிச்சிருவானா. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டே ஆல்ரெடி கவலையில் இருப்பா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற திருட்டு மொழி முடிச்சுட்டு வேற உட்காந்துட்டு இருப்பா. இவனுங்களும் போயிட்டு ரூமை வேற நல்லா க்ளீன் பண்ணிருப்பாங்களாம். ஜங்கம் உடனே இடி நல்லா க்ளீன் பண்ணுங்க, ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிட்டு நின்றுட்டு இருப்பான். இவன் குறை சொல்கிறத பார்த்தோன்னே ஹேங்குக்கா செம்ம டென்ஷன் ஆகிடும். ஏன்டா லேட் நைட்டில் வர சொன்னதும் இல்லாமல் சும்மா இங்கே தொடை அங்கே தொடைன்னு வேற குறை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வேற மனசுக்குள்ளே அசிங்கமாக வேற திட்டிகிட்டு இருப்பான். உடனே தாங்கியும் சோஃபா கீழே நிறைய டஸ்ட் இருக்கு நல்லா தொடைடாங்க அப்படின்ட்டு வேற குறை சொல்லிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து ஹோட்டலோட செக்யூரிட்டி டீமும் வந்துருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவனுக்காக செம்ம ஷாக் ஆகிடும். ஐயோ மாட்டிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சார் உங்களோட நீட்ஸ் எல்லாம் எங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வர சொல்லிடுவாங்க. ஜங்கம் அடப்பா அவங்கள என்னோட பேசிக் நீட்ஸை தான்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர புலம்பிட்டு போயிட்டு இருப்பான். ஹேங்குக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிடும். ஏன்டா எங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்மளே வீட்டில் இருக்க விட மாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வர புலம்பிட்டு நின்றுட்டு இருப்போம். ஜங்கோட அம்மாவும் ஐயோ நைட்லாம் இவன் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு வானுக்கு வர கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களாம். அவர் ஹோட்டல்லேருந்து வெளில துரத்திட்டாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்னது வெளில துரத்திட்டாங்களா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களே. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இப்போ அவர் ஆஃபீஸ் வந்துட்டார், ஆஃபீஸில் தான் இருக்கார், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அவர் இன்னும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். சரி ஓகே ஓகே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோனை கட் பண்ணுருவாங்க. ரொம்ப ஃபீலிங்ஸில் வேறு உட்காந்துருப்பாங்களாம். உடனே சின்ன பாஸ் ஆஃபீஸ் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. உடனே இவங்களும் வந்து அவளை முறைச்சி பார்த்துட்டு சரி ஓகே ஏஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். நீங்கள் நேற்று நைட்லேருந்து எதுவுமே சாப்பிடல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்னால் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கொடுப்பாளே. எனக்கு ஒன்றும் வேணாம், ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற அவங்களும் கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணுவாங்களாம். நீ கட் பண்ணுறத பார்த்தா எனக்கு சாப்பிட்ணுன்னே தோணல, இங்கே கூட நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி ஆப்பில் கட் பண்ணிட்டு இருப்பாங்களே. எனக்கு சமைக்க தான் தெரியாது, ஆனால் எனக்கு ஃப்ரூட் காவிங்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்லேயே வேறு அப்படியே ரேபிட் மாதிரிலாம் பண்ணி காட்டுவாங்களாம். அப்பா நீங்கள் செம்ம டேலண்ட் போலியே, செம்ம க்யூட்டாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊட்டி விடுவா. நான் உனக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு ஜோவியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே கட் பண்ணால் சின்னோட தம்பி வேற லீயை பார்க்க வந்துருப்பானா. லீ கிட்ட வரை என் அக்கா பூசான் போயிருக்கான்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பானே. என்னது பூசான் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வர லீயும் செம்ம ஷாக் ஆகும். டி என்னடா உனக்கு தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சந்தேகமாக கேட்பானா. இல்லை மறந்துட்டேன்டா, ஆமாம் செகண்ட் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஸோ இவ தான் ரொம்ப டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு இவளை ட்ரைனிங் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் சமாளிக்க ஆரம்பிச்சிருப்போம். சரி அதை விட அந்த 2 ரவுடி பசங்க எப்படி செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. எனக்கும் தெரியல, ஆனாலும் என்ன டிசிப்ளினரி கமிட்டியில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சின்னோட தம்பி ஃபீல் பண்ணுவானே. நீ செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தானே அட்டாக் பண்ண, ஸோ நீ எதுவும் கவலைப்படாது, நீ தலை நிமிர்ந்தே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்போம். சின்னக்கு தான் ஜங்க ஆஃபீஸில் ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சுல, ஸோ அவளும் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வருவாளே. ஆஃபீஸை பார்த்தோன்னே அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். சே நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு வேற நின்றுட்டு இருப்பாங்களாம். உடனே லீ வேற கால் பண்ணுறான். ஏய் நீ என்ன பூசான் போயிருக்கன்னு சொல்லிட்டு உன் தம்பி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. டேய் நீ யார் கூட இருக்க, என் தம்பி கூடயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்பாலாம். ஆமாம் அவன் பாத்ரூமில் இருக்கான், என்ன மேட்ரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. ஏய் நீ எதுவும் வளரிடாதரா அவன்கிட்ட, நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது வரைக்கும் நீ வாய் வச்சுட்டு சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாலாம். சரி ஓகே நீ பார்த்து ஜாக்கிரதையாக இரு, எதாக இருந்தாலும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை வச்சிருவான். ஜங்கம் இங்கே சோஃபாவில் படுத்துட்டு இருப்பானா. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே, தூக்கமே வர மாட்டேது, என்ன பண்ணுறது, பேசாமல் வீட்டுக்கே போயிடலாமா, அம்மா இவ்வளோ நேரம் தாங்க மாட்டாங்க, எப்படியும் அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க, ஸோ சின்ன மட்டும் தான் இருப்பான், நம்ம சின்ன கூட போய் அப்போ ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பான். என்னது சின்ன கூட நானும் அவளும் தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிப்பானா. உடனே அவன் ஃபேஸெல்லாம் அப்படியே பிங்காக ஆரம்பிச்சிரும். டேய் என்னடா இது இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தனியாக வேற டே ஏஞ்சரி ட்ரீமில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேற அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவான். உடனே யாரோ வர சவுண்டு வேற கேட்குமா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்ப்பானே. சின்ன வேற ஒயிட் ட்ரெஸ்ஸில் வருவாளா.
ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே பாஸ் பாஸ் பயப்படாதீங்க நான் தான் சின் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாங்களா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு தான் வந்தேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். நான் தான் சொன்னேன்ல நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து எப்போ கிளம்புறீங்களோ அப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. பத்தாத்துக்கு எனக்கு லிவின் ஹவுஸ் கீப்பர்லாம் ஒன்றும் தேவையில்ல, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. இவளுக்கும் ஒரு மாறி போயிடும். பாஸ் ஏன் பாஸ் புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்க, நான் ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கேன், ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன், எனக்கு வேறு எங்கேயும் போக வழி இல்லை பாஸ், புரிஞ்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாங்களாம். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்க அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கெஞ்சிட்டு இருப்பாள். பிரச்சனை அதை ஃபஸ்ட்டு சொல்லு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், நான் தான் சொன்னேன் சின்ன பிரச்சனைன்னு, நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். உடனே வந்து ஜங்கோட அம்மாவும் இவளுக்கு கால் பண்ணுவாங்க. என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். அவர் ஆஃபீஸில் தான் இருக்காரு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். உடனே அவங்ககிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு வேற சொல்லுவாங்களே. என்னது அவர்கிட்ட ஃபோனை கொடுக்கணுமா அப்படின்ட்டு வேற ஷாக் ஆகலாம். இல்லை இல்லை நான்லாம் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோ ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானே. நீயே ஃபோனை கட் பண்ணிவிடு அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. பாஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ், அவங்க வேற ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க, எனக்காக ஒரே ஒரு வாட்டி பேசுங்க பாஸ் அப்படின்ட்டு வேற கெஞ்சுவாலாம். சரி ஓகே ஓகே கொடுத்து தோலை இல்லை என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாங்கி பேசுவானா. அவங்க அம்மாவா பயங்கர ஃபீலிங்ஸில் வேற பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா வெளிலலாம் ஸ்டே பண்ணுற, உனக்கு வெளிலலாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ வீட்டுக்கு வா, வீட்டில் வந்து நிம்மதியாக தூங்கு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு நான் என்ன வீட்டில் இருக்கக்கூடாது அதுதானே, நான் என்ன வீட்டை விட்டு வெளில போயிடுறேன், நீ வந்து ப்ளீஸ்ரா வீட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக தூங்கு அப்படின்ட்டு வேற கெஞ்சிட்டு இருப்பாங்க. சரி ஓகே ஓகே நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேற கட் பண்ணிவிடுவான். பாஸ் நீங்கள் என்ன இப்போ வீட்டுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப டவுட்டாக வேற கேட்பாலாம். உடனே ஜங்கோ ஷூ எல்லாம் மாட்டிட்டு ஏஞ்சி நின்றுட்டு இருப்பான். என்னாச்சு பாஸ் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிடுவான். பாஸ் சீரியஸாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலே. ஆமாம் எனக்கு இந்த சோஃபா பிடிக்கவே இல்லை, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த சோஃபாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சோஃபா மேலே வர சொல்லிட்டு இருப்பான். பாஸ் இப்போ எனக்கு எவ்வளோ திரும்ப ரிலீஃபாக இருக்குது, என் உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற காமெடி பண்ணிட்டு இருப்பா. இவ பண்ணுற காமெடியை பார்த்தோன்னே இவனுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். இன்னும் உடனே பாஸ் உண்மையை சொன்னோன்னா உங்கள் அம்மா உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க, நேற்றுலேருந்து தூங்கல சாப்பிடல தெரியுமா அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். ஆமாம் கவலைப்படுற ஆளாக இருந்தால் ஏன்னு என்ன சின்ன வயசில் விட்டுட்டு போனாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்புவானே. பாஸ் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போவான். உடனே இரு என் அம்மா ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னி நீ எதுவும் ஃபீல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. பாஸ் ஃபீல் பண்ணலன்னா நான் ஏன் பாஸ் இவ்வளோ தூரம் வரேன், ஃபீல் பண்ணதுனால தான் உங்களை கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். உடனே அதை கேட்டவொடனே உனக்கு செம்ம ஹாப்பியாக போயிடும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.